வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், உய்யும் நல்வழி உள்ளுணர்தவமே. செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி, மன வளக்கலை என்னும் விருட்சத்தின் ஆணிவேராக திகழும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் வணங்கி, இருவரும் நம்மோடு சுக்குமமாக கலந்து நாம் உய்வு பெற உதவுவார்களாக என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை துவங்குகிறோம். நல்லதொரு தவம் நடத்தி கொடுத்த அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு மேலும் மேலும் உயர இறையருளும் குரு அருளும் துணை நிற்குமாக. மேலும் இன்றைய ஜூம் இணைப்பில் கலந்து கொண்ட நார்வே, டென்மார்க் வேதாத்திரிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் என்னோடு இந்தியாவிலிருந்து கூடி இருக்கும் எனது அன்பு மெய்யன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு அறிவு அறிந்தோர் ஞாபகம். 3 சொற்களின் தொகுப்பு. அறிவு பிளஸ் அறிந்தோர் பிளஸ் ஞாபகம். அறிவு என்றால் ஒவ்வொன்றாக நாம் சிறிது சிந்தனை செய்யலாம். அறிவு என்றால் வள்ளுவப் பெருந்தகையிடம் கேட்டால் அறிவுடைமை என்ற 10 குறட்பாக்கள் கூறியிருக்கிறேனே என்கிறார். முதல் குறளிலேயே அவர் கூறுவது, அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவாருக்கு உள்ளளிக்கலாகா அரண் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சொல்றாரு, நல்லது செய்வதறிவு, நுண்பொருள் காண்பதறிவு, மெய்ப்பொருள் காண்பதறிவு, எல்லாம் உடையார் அறிவுடையார் அப்படின்னு முடிக்கிறார். இப்ப முதல் பாடல் ஒன்றை மட்டும் பார்த்தோம்னாலே, அற்றம் என்றால் அழிவு என்று பொருள். ஒருவருக்கு அழிவு, அதாவது தீங்கு வராமல் காக்கும் கருவியாகவே அறிவு செயல்படுகிறது. மேலும் பகைவர்களால் அழிக்க முடியாத உட்கோட்டையாக அரணாக திகழ்வது என்கிறார். எப்போதும் தீய செயல்கள் செய்யாமல் வழிநடத்தும் மனிதர் உள்ளாகவே இருந்து கொண்டு பாதுகாக்கும் அரணாகவும் விளங்கும் என்கிறார். இதைத்தானே நமது அருட்தந்தை நாம் தவம் ஏற்பதற்கு முன்னால் அருட்காப்பு அப்படின்னு ஒண்ணு போட சொல்றாங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லாம் அறிவுன்னு சொல்லிட்டாரு திருவள்ளுவர். அதுதான் நம்ம சாமிஜியே சொல்றாங்க. எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. இதையே வள்ளுவர் பெருந்தகை பாதுகாக்கும் அரண் என்று விளக்கியுள்ளார். அப்போ அந்த அருள் பேராற்றல் என்பது தெய்வம் தானே. இதையே தான் நம் அருள் தந்தை குரு வணக்கம் பாடலிலேயே அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அறிவதுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். இந்த நினைவு கூர்வோம் அப்படிங்கிறது தான் இன்றைய டாபிக். அப்போ அந்த அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அறிவுக்கு நமது அருட்தந்தை திருக்கோவில் அமைத்து தந்து நம்மையெல்லாம் அங்கே அமர வைத்து, அங்கே உள்ளே அறிவு திருக்கோவிலின் உள்ளே தெய்வம் தானே இருக்கும். ஆனால் நம்மை அமர வைத்து அங்கே நமக்குள் உள்ள அந்த தெய்வ நிலையை உணரச் செய்கிறாரே. அப்பம் தெய்வம் யார்? அதனுள் அமர்ந்து அறிவை அறியும் நாம் தானே. மேலும் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த சக்தி அறிவு தானே. அப்போ அதையே தெய்வம் என்கிறார், அறிவே தெய்வம் என்கிறார். இதையே அயல் நாட்டு அறிஞர் ஒருவரிடம் கேட்டால், அவர் பேர் பிளாட்டோ. அவர் சொல்றாரு, ஜஸ்டிஃபைடு ட்ரூத் பிலீஃப் அப்படிங்கிறார். நியாயப்படுத்தப்பட்ட உண்மையான நம்பிக்கையே அறிவு அப்படின்னு கூறுறாரு.
அப்ப நியாயப்படுத்தப்பட்ட அது என்ன? நியாயமானது இறைநிலை ஒன்றுதான், எல்லோருக்கும் சமமாக வழங்குவது. நியாயம் மீன்ஸ் என்ன? எந்த பாகுபாடும் இல்லாத நிலை. அது எது கொடுக்கும்? ஒரு தாய் கூட தன்னுடைய மகளுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு, வேறு குழந்தைகளுக்கு என்ற பாகுபட்ட நிலையில் தானே கொடுக்க முடியும், தாய் என்று கோரும் தெய்வம் கூட. ஆனால் எல்லோருக்கும் இறைவியாகிய இறைவன் நியாயப்படுத்தப்பட்டவர்கள், நியாயமானவர்கள், உண்மையானவர்கள், நம்பிக்கையானவர்கள். இந்த மூன்றும் இறைவனை குறிக்கும் வார்த்தை தானே. அப்போ அந்த வெளிநாட்டு அறிஞரும் அதைத்தானே சொல்கிறார் தன்னுடைய பாஷையில். அப்போ அந்த தெய்வத்தை தான் அனைவரும் கூறியிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் சென்னை சென்று பார்த்தால் அந்த தெய்வத்தை வெளியே தேடாமல் உன்னுள் இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறதே அதுவே தெய்வம் என அறுதியிட்டு கூறுகிறார் புரட்சி கவிஞர் பாரதியார். அறிவே தெய்வம் என்றார். ஆயிரம் தெய்வங்கள் என்று தேடி அலையும் அறிவிலிகாள் பல்லாயிரம் வேதம் அறிவுமென்றோ வேறு தெய்வங்கள் உண்டோ? மாடனை காடனை வேடனை போற்றி மயங்கும் மதியிலிகாள் எதனோடும் நின்று ஓங்கும் அறிவு ஒன்றே தெய்வம் என்று அறியீரோ? சுத்த அறிவே சிவமென்று கூறும் சுருதிகள் கேளீரோ? பல பித்த மதங்களோடு தடுமாறி பெருமை அழிவீரோ என்று கேட்கிறார். புரட்சி கவிஞர் அல்லவா? எனவே அறிவிலிகாள் சொல்றாரு, மதியிலிகாள் சொல்றாரு. அப்படி சொல்லி நமக்கு சுத்த தெய்வமே சிவம், சுத்த அறிவே சிவம் என்று கூறி அறுதியிட்டு கூறுகிறார் புரட்சி கவிஞர் பாரதியார். இன்னும் கூறுகிறார், உள்ளது அனைத்திலும் உள் ஒளியாகி ஒளிர்ந்திடும் ஆன்மாவே ஒன்று பிரம்மம் உளது உண்மை அத்து உன் உணர்வென கொள்வாயோ என முடிக்கிறார். ஒன்றே ஒன்றுதான் பிரம்மம், அதுவே உண்மை, அதுவே உன் உணர்வாக இருக்கிறது, உன் அறிவாக இருக்கிறது என்கிறார். அதுதானே டெம்பிள் ஆஃப் கான்சியஸ் ஆனது நமது மன்றத்தில். அப்போ அறிதல், தெரிதல், உணர்தல் வரும்போது அதுவே இயக்கம், அதுவே அறிவாற்றல். எனப்படுகிறது. அம்மா டிஸ்டர்ப் எதுவும் இல்லாம கேக்குதா? ஆமாம்மா கேக்குது, பிரச்சனை இல்லை. இடையில ஸ்டாப் பண்ண மாதிரி இருந்ததுனால நிறுத்திட்டேன். உணர்தல் என்ற நிலை வரும்போது இயக்கம் ஏற்படுகிறது, அதுவே அறிவாற்றல். நம் உடல் உறுப்புகளை, நம் மனதை இயக்கச் செய்து கொண்டு இருப்பது அந்த அறிவு தானே. அந்த அறிவையே நடுநாயகமாக கொண்ட உயிர்தானே நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் மகான் ஒரு பாடல்ல கூறுறாரு, இயக்கம் என்றும் வேகம் என்றும் விரைவு என்றும் கூறும் எழுச்சியினை அறிவென்று அறிந்து கொள்ளல் ஞானம். இயக்கம் எனில் 4 வகை சீர்மை அதற்கு உண்டு. எழும் விரைவு, பருமன், காலம், தொலைவு என்பதாகும். இயக்கமது படிப்படியாக தொடராக மாறும். ஏற்ற சீர்மை வடிவம், குணம், காலம், ஒழுங்காகும். இயக்கமது எதுவெனில் நிகழ்ச்சி, அதே அறிவாம். இருப்பு நிலை பொருள், அதுவே மெய் என்று உணர்வோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ இருப்பு நிலை பொருள், அதை மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த இருப்பு நிலை என்ற மெய்ப்பொருளை எழுச்சி பெற்று இறை துகளாகி அவை சேர்ந்து விண்களாகி பஞ்சபூதங்களாகி அண்டகோடிகளாகி மலர்ச்சி பெற்று அதில் நிலம் என்ற பூமியில் 5 பூதம் சரியான விகிதாச்சாரத்தில் கூடி அது ஓரறிவு முதல் 5 அறிவு வரை வளர்ச்சி பெற்று 6வது அறிவாகிய மனிதனிடம் முதிர்ச்சி பெற்று இறை உணர்வாக மலர்ச்சி பெறுகிறது. இதையே மகான் இன்னொரு பாடல்ல சொல்றாருங்க.
ஓரறிவு முதலாய் ஆறறிவு பெற்ற உறவு கருத்தொடர் மூலம் நீடித்து ஓங்கி. பாருங்க, உறவுன்னு சொல்லிட்டாரு. ஓரறிவு முதலாய் ஆறறிவு பெற்ற உறவு கருத்தொடர் மூலம் நீடித்தோங்கி சீரறிவு படிப்படியாய் புலன்கள் மூலம் சிறப்படைந்து. சீரறிவு படிப்படியாய் புலன்கள் மூலம் சிறப்படைந்து சிந்தனையாய் உணர்ந்த போது. 5 அறிவு வளர்ந்து 6வது அறிவு சிந்தனையாக உயர்ந்த போது பேரறிவாய் இறை உணரும் பேறு பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பேரறிவாய் இறை உணரும் பேறு பெற்ற பின்னர் பிறப்பு இறப்பு எனும் சுழலை கடக்க ஏற்ற நேரறிவு வாழ்வில் நல் ஒளியாய் ஆற்ற. பேரறிவை இறையுணர்வாக பெற்ற அப்புறம் என்ன நடக்கும்? பிறப்பு இறப்பு எனும் சுழலை கடந்து அந்த பிரம்ம நிலையை நாம் எய்த முடியும், பிறவி பயனை அடைய முடியும். அந்த நேரறிவு வாழ்வில் நல் ஒளியாய் ஆற்ற நினைந்து நினைந்து அகம் மகிழும் நிறைவில் உள்ளோம் சொல்லிட்டார். அதை நினைந்து நினைந்து, அந்த பேரறிவை நினைந்து நினைந்து அகம் மகிழும் நிறைவில் உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வாறு நினைந்து நினைந்து அகம் மகிழும் நிலையில் உள்ளவர்கள் தானே அறிவு அறிந்தோர்கள் என கூறுகிறோம். அந்த நிறைநிலையே என்னுள்ளும் அனைவருக்குள்ளேயும் இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற இறை நிலை சரித்திரத்தை தானும் உணர்ந்து தான் வாழும் உலக மக்கள் அனைவருக்கும் அதை இறை உணர்வாக்கிக் கொண்டிருப்பவர்கள் தானே அறிவு அறிந்தோர். நாம் முன்னால் கூறினோமை திருமூலர், திருவள்ளுவர், ராமலிங்க வள்ளலார், பாரதி மற்றும் சித்தர் பெருமக்கள் அனைவரும் புலன் இயக்க நிலையில் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருந்து அந்நிலை முடிந்த பின் மூல நிலையோடு விரிந்து கலந்து பிரபஞ்சத்திலேயே ஞாபகம் முழுவதும் இருக்கும் நிலையில் அதன் ரகசியம் அனைத்தும் கண்டு கொள்வார்களாம். அப்போதுதானே பாடுகிறார் நமது அருட்தந்தை, இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா என்னும் போதினிலே ஏற்படும் ஓர் இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சிகளாய். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சிகளாய். எப்படி பாருங்க, உன் பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்து போல் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கும் தன்மையினை என்ன என்ன தவம் அது ஆனந்தமே என்று பாடி கழிக்கிறார் நம் குருபிரான். அவ்வாறு அவர்கள் ஞாபகம் பிரபஞ்ச களத்திலேயே லயித்து இருக்கும். இதைத்தான் எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறார் அருள் தந்தை அவர்கள். ஒரு காலியான பாத்திரத்தை நிமிர்த்தி தண்ணீருக்குள் அழுத்த அதில் நீர் நிறைந்துவிடும். பின்னர் அதை விட்டுவிட்டால் அது நீரில் மூழ்கி மறைந்து போகும். அதுபோலவே பார்த்தல், கேட்டல், முகர்தல், ஊறு உணர்தல், சுவைத்தல் ஆகிய ஐயுணர்வுகளில் செயலாற்ற பழகிவிட்ட அறிவானது உணர்ச்சி நிலை எய்தி உணர்ச்சி மயமாகி தன் உண்மை நிலையினை இழந்து விடுகிறது. அதே பாத்திரத்தை தலைகீழாக தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்தால் அதில் நிறைந்திருக்கும் காற்றானது வெளியே போகாமல் நிலைத்து நிற்கிறது. அப்பாத்திரத்தினுள் நீர் நுழையாது. அப்பாத்திரம் தலைகீழான நிலையில் நீர் நுழைய இடம் தராமல் மிதந்து கொண்டே இருக்கும். அதே போல்தான் ஆதி நிலை அறிந்து அகண்டாகாரத்தில் விழிப்புடன் இருக்கும் அறிவு புலன்களின் மூலம் செயலாற்றிய போதிலும் அகண்ட ஞாபக வேகத்துடன் இருப்பதால் புலன் இயக்க வேலை முடிந்தவுடன் தன் நிலைக்கு விரிந்த எல்லைக்கு வந்து நிலைத்து இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிறவரை, நம்மோடு இருக்கிறவரை அவங்க நமக்கான செயல்களை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த நிலை முடிந்த பின் அவர்கள் மறுபடியும் அந்த
இறைநிலையோடு ஒன்றி விடுவார்கள். அப்படித்தானே அறிவு அறிந்த ஞாபகத்திலேயே மௌனமாக பல நாட்கள் மாதக்கணக்கில் இருந்து நம் குருபிரான் கிட்டத்தட்ட 2000 ஞான களஞ்சிய கவிகளை நமக்கு தந்துள்ளார். மற்றும் பல அறிஞர்கள் கவிதைகள் கூறுதல், பாடல்கள் பாடுதல், இன்னும் மேற்சென்று புராண கதைகள் பலவற்றை எழுதி வைக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் அந்த நிலையில் தனிமையில் கன்னியாகுமரியில் ஒரு பாறை மீது தவம் இருந்து அதனால் பெற்ற அறிவாற்றலால் சிகாகோவில் புகழ்பெற்ற உலக சமய மாநாட்டில் சிறப்புரை ஆற்றியதாக தானே தன்னுடைய சரித்திரத்தில் கூறுகிறார். இன்னும் மேல் சென்று அவர் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரோ அந்த இறை உணர்வு பெற்ற நிலையிலேயே எப்போதும் இருப்பதால் ஒரு பித்தன் போலவே நமக்கு காட்சி அளிக்கிறார் அல்லவா. நமது முண்டாசு கவிஞர் பாரதியும் அந்த சக்தி களத்தில் இருந்துதான் சக்தியுடன் எப்படி சகஜமாக உரையாடுகிறார் பார்ப்போமா. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று போடி வாடின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை தன்னுடைய குழந்தைகளை அழைப்பது போல் கூறுகிறார். அதோடு கலந்திருக்கிறார் போலும். விசையை ஒரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உயிர் கேட்டேன். இதை தருவதில் உனக்கு எதுவும் தடையுள்ளதோ என்று இன்னொரு பாடல்களில் கூறுகிறார். உனக்கு ஏதாவது தடை இருக்கா, நீ எனக்கு தரணும் அப்படின்னு வேண்டி நிற்கிறார், இறைஞ்சி நிற்கிறார், சக்தியுடன் உறவாடுகிறார். மேலும் சக்தி களத்திலேயே நின்று எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று கூறுகிறார். இவ்வாறு அறிவு அறிந்தோர் ஞாபகம் முழுவதும் அந்த இறைநிலையோடையே இணைந்திருக்கும். இன்னும் ஒரு கால் மேலே சென்று காரைக்கால் அம்மையார் சொல்கிறார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உமையென்றும் மறவாமை வேண்டும். அறவா, நீ ஆடும்போது உன் அடியின் கீழே இருக்க. அப்படி பிறந்துட்டேன்னா நான் எப்பவும் நீ ஆடுற அந்த சக்தி களத்துலதான் இருக்கணும், அதை தவிர நான் கீழே வரக்கூடாது. என்னுடைய நினைவு எப்போதும் சக்தி களத்திலேயே இருக்க வேண்டும் என்று இறைவனையே இறைஞ்சி நிற்கிறார் காரைக்கால் அம்மையார். அவர்கள் அடி ஒற்றி வந்த நமது குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 30/11/1911 ஒரு பாடல் எழுதுகிறார், இறைவனை கண்டு கொண்டேன் என்று. மேலும் இன்று நான் நிறைவு பெற்றேன், இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன். நின்றேன் நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அலைந்தேன், சென்றேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின் இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். அவர் நேர பார்க்கிறாரு, நம்ம பார்க்க முடியல, அதனால நம்மள மாற்றுரை பகர்கின்றார் அப்படிங்கிறாரு. பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதுமாம் போல் குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே. குறையறிவை விரித்தால், இந்த சின்ன எல்லை கட்டிய நிலையிலிருந்து அந்த பேரியக்க மண்டலம் சுத்த வெளிவரை விரிந்தால் உன்னை காணலாமன்றோ. நான் கண்டுகொண்டேன், இன்று நான் நிறைவு பெற்றேன். பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சீரியக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு, யார் இயக்க வல்லாரோ உனையன்றி பேரண்டத்தை. இந்த அண்டத்தை உன்னை தவிர யார் இயக்க முடியும்? அந்த இடத்துக்கே நான் வந்துட்டேன், இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன் அப்படிங்கிறாரு. எத்தனை வயதுல? தன்னுடைய 80வது வயதில். அப்போ 80 வயது வரை கடின உழைப்பால் தான்
கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்தது. கடவுளை தேடி தேடி அலைந்து நாட்களெல்லாம் கழிந்து இப்ப அடைந்து விட்ட நிம்மதி பெருமூச்சில் பாடுகிறார் இந்த மறை பொருள் உணர்ந்த நிறைவு கவி அப்படின்னு அதற்கு ஒரு தலைப்பும் கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த நிலையில் 80 ஆண்டுகளில் நிறைவு பெற்றுவிட்டார். மேலும் 16 ஆண்டுகள் அந்த அறிவு அறிந்த ஞாபகமாகவே ஆழியாரில் அருள் தொண்டு புரிந்து நமக்கு ஆசிரிய பெருமக்கள் பலரை உருவாக்கி தந்தவர் நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. கடைசியில் இறைவனை கண்டு கொண்டேன், இனி நான் வேண்டாமை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த இறைநிலையோடு தன்னுடைய 96வது வயதில் இறைநிலையோடு கலந்து விட்டார். நீங்களும் கண்டுகொள்ளும் அளவு பயிற்சிகளை உருவாக்கி கொடுத்துள்ளேன். அன்பர்களே, வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற என்று நம்மை அழைத்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நாமும் இந்த பிறவியில் உய்வு பெற வழிகாட்டி தந்த நம் மகானின் மலரடி வணங்கி இந்த அறிவு அறிந்தோர் ஞாபகத்தை உணர்ந்து கொண்ட நாமும் அதில் பயிற்சி பெற்று நம் குடும்ப கடமை ஒரு கையில், இறைவனை காணுதல் ஒரு கையில், அதாவது இறை உணர்வு பெறுதல் ஒரு கையில் என்ற நிலையில் எப்போதெல்லாம் நமக்கு கொஞ்சம் இடைவெளி கிடைக்குதோ அப்ப வேண்டாத நெகட்டிவ்ஸ் நமக்குள்ள படர விடாமல் அந்த இறைநிலையவே எண்ணி அந்த மகான் நம்முடைய குரு நமக்கு சொல்லியிருக்காரு, நீங்க சுத்தவெளி நீங்க பேரியக்க மண்டலம் வரும்போது என்னோட கையை பிடிச்சுக்கோங்க, என்னுடைய தவ ஆற்றலும் உங்களுக்கு துணையாக இருந்து துணை புரியும். எந்த மகான் இப்படி சொல்றாரு? நீங்க வாங்க துரியாதீதம் சக்தி களத்துல என்னைய நினைச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு நான் இருந்து துணை புரிவேன். என்னுடைய தவ ஆற்றல் உங்களோடு இணைந்து உங்களை அந்த சுத்தவெளிக்கு கூட்டி செல்வேன் என்று நமக்கெல்லாம் ஷூரிட்டி கொடுத்து சென்றிருக்கும் அந்த மகானின் திருவடி பணிந்து இந்த அறிவறிந்தோர் ஞாபகம் என்றதொரு சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். இதை பற்றி சிந்திக்க வாய்ப்பளித்த அன்பு ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், நிர்வாக பொறுப்பாளர் அனைவருக்கும் அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன்.